ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன சமையல் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற டிஷ்ஷுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கணும்ல. மம்மி எடுத்து வச்சுருக்குறாங்க அவங்க ஸ்டைல் அருவாமனை, அதில் அறிவாங்க அது எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சாம்பார் எல்லோரும் தான் வைப்பாங்க, பட் நம்ம எப்படி வைக்கிறோன்னு இன்றைக்கி பார்க்கலாம். சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் தக்காளி, பச்சை கத்திரிக்காய், வாழைக்காய் அதுக்கு எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரில, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் சிம்பிளாக தான்ப்பா செய்வோம். நம்ம எவ்வளோ காய் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம், அது மேட்ரு கிடையாது. எதுவுமே இல்லைனாலும் டேஸ்ட்டை வர வைக்கிறோமா, அதுதான் மேட்டர். அது அம்மா பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அம்மா சமைக்கும்போது பார்ப்போம். இப்போது சாம்பார் வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, நம்ம குக்கர் இல்லைங்க, நாங்கள் இப்படி தான் சாம்பார் வைப்போம். நம்ம 5 பேருக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றுங்க. 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு காட்டின காயெல்லாம் போட்டு வச்சோன்னா சாம்பார் சூப்பராக வரும். இப்போது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூடி அளவுக்கு பருப்பு, 2 லிட்டர் தண்ணி வச்சு அதுக்கு அம்மா இந்த அளவுக்கு பருப்பு போடுங்க. இப்போ இந்த பருப்பு வெந்து வந்தோடனே நம்ம காயெல்லாம் அரிஞ்சு இதில் சேர்க்க வேண்டியதான். இப்போ இந்த பருப்பு 1/4 பங்கு லைட்டாக வெந்த உடனே இந்த வெங்காயம், தக்காளி இதோட ஆட் பண்ணணும். அவ்வளோதான், ஆட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் இது எடுத்து இது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போது இது நல்லா வெந்து வரட்டும். பருப்பு நல்லா வெந்தோடனே மற்ற காயை ஆட் பண்ணணும். இப்போது பருப்பு இந்த அளவுக்கு வெந்துருச்சு, அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து. இந்த அளவுக்கு பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு காயை சேர்த்துக்கலாம். இதோ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய். இந்த மாதிரி காயை இப்போதும் தண்ணியில் போட்டுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ காயை எடுத்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போது காய் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஒரு கொதி விடும்போது இதோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், இதில் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் ரெடி பண்ண குழம்பு மிளகாய்த்தூள், அது 2 ஸ்பூன். இது 5 பேருக்கு இதில் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. நாங்கள் எப்போதும் அரை உப்பு சாப்பிடுவோம். நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்ப்போம். குழம்பு இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். புளிக்கரைசல் ஆட் பண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த குழம்பு துள்ளி துள்ளி கொதிக்குதுல, இதுதான் பதம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியது தான். இதுக்கு பேர் ஒரு துள்ளல் கொதி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இதை போட்டு தாளிச்சிட்டா குழம்பு ரெடி. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் கடுகு, நல்லா கடுகு வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் இதை போட்டு நல்லா ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டு, இந்த பக்கம் ஒரு பரட்டு, நல்லா பரட்டிட்டு அப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்து நாங்கள் ஆயிலே போட்டு பரட்டுவோம். உங்களுக்கு எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கோங்க.
போட்டு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. நல்லா ஸ்மெல் வருது. வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, நேரில் வந்தால் தெரியும். இப்போது அங்கே நல்லா எடுத்து தனியாக வச்சுருக்கிற சாம்பாரை இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த தாளிப்பை எடுத்தும் அதில் கொட்டலாம், ஆனால் இதை தூக்கி இதில் ஊற்றும் போது ஒரு ஸ்மெல் சூப்பராக வரும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்மெல் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு வந்துடும். இப்போது சாம்பார் ரெடி. சைட் பை சைடு சாதமும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் போய் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.